ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் மார்க்கு சுவிசேஷ நூல். இந்த வாரம் மார்க்கை பார்ப்போம், அடுத்த வாரம் 1 சாமுவேல். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆழமாக கர்த்தரை தெரிந்து கொள்ளலாம். ஆமென். இப்போ நம்ம பார்க்க போற சுவிசேஷ நூல் என்னன்னா, மார்க்கு சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 34 முதல். பின்பு அவர் ஜனங்களை தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். எப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில கடினமான மெசேஜஸ்லாம் ரொம்ப பீப்புள் நிறைய விருப்பப்படுறது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறான். அந்த காரில் இன்ஜின் லைட் க்ளோ ஆச்சு. engine light, there was a light is indicating there is a problem in the engine. So he takes to the mechanical shop. ஒரு மெக்கானிக்கல் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காரில் என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறான். அப்போ அந்த காரில் பிரச்சனையை பார்க்க போகுது. அந்த பிரச்சனையை அந்த மெக்கானிக் பார்த்துட்டு சொல்கிறாரு, இல்லை இன்ஜின் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு $4000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக இருக்கும்ல, முதல் மாதம் சம்பளத்தை வாங்கணும், $4000 பில்லை கண்டுருச்சு அப்படின்னு. he was very upset. ஸோ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இதுக்கு வேறு வழியே இல்லையா, $4000 போட்டுலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சரியா, இது ஐ டோன்ட் ஹவ் தட் மச் ஆஃப் மணி, இது ஹவ் எனி அதர் ஆல்டர்னேட் வே. நம்ம எல்லாருமே ஈஸியாக கேட்போம்ல, மெக்கானிக்கிட்ட போகும்போது கேட்போம், வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வே இருக்கா அப்படின்னு. எஸ், இட் டஸ் ஹேவ் இட். ஒரு $20 கொடுத்த அப்படின்னா காரை திறந்து போனட்டை திறந்து அந்த லைட் ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன், சரி வேலை பாரு அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரிய விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட்டு நம்ம லைட்டான போகிறதா, ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க அப்படி தான். கடவுள் கஷ்டமானதை சொல்றாரு, என்னை பின்பற்றி வரணும்னா நீ என்னவா இருக்கணும்னு சொல்லி ஒரு கஷ்டமானதை இது பண்றாங்க. ஆனா people doesn't want to listen to that. We always want to have a shortcuts which doesn't save us. That's a simple truth, right? ஏன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் இப்படி நல்லா வேற நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு இருக்கவங்க தான் இருப்பாங்க. இந்த வசனத்தையும் முழு இருதயத்தோட நீங்க கேட்டுட்டு கடைசியில் ஆமேன், நான் இந்த 3 வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அப்போதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவத்தை பின்பற்றீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆமென். எண்ட் ஆஃப் தி சர்மன், இஃப் யூ கேன் சே இன் யுவர் ஹார்ட் ஆமென், திஸ் டெஸ்டிஃபைஸ் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆமென். ஸோ இப்போ இந்த வசனத்துக்கு வரலாம். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது மார்க் சுவிசேஷ 8ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை தனியாக அழைச்சு தான் கூட்டு போய் பார்த்தாரு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் இருக்குது. தனியாக தான் அந்த கான்வர்சேஷன் பேசினார். நான் யார் என்று அவங்க கிட்ட கேட்கும்போது சீசர்கள் தனியாக தான் கேட்டார். அப்போ கூட்டங்கள் இல்லை. ஸோ இங்கே உடனே நான் 34ஆம் வசனம் பார்த்தோன்னே ஆண்டவர் கூட்டத்தை கூப்பிட்டாரு சொன்ன உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்போ அந்த கூட்டம் பக்கத்தில் இருந்தாங்க. இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள். ஆனால் அதுக்கு முந்தின கான்வர்சேஷன் தனியாக இடைப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற மாதிரியும் நீங்க எல்லாரும் கூட்டங்கள் தள்ளி இருக்கிற மாதிரியும். So the initial conversation was far away from them. So the crowd was near it but they cannot hear it. ஓகேவா? ஸோ நடந்தது ஃபுல்லா பாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து நான் யார் என்று கேட்கிறாங்க. அப்ப சீசர்கள் என்ன சொல்றாங்க, நீர் எலியா, யோவான் ஸ்தானன், இல்ல தீர்க்கதரிசி, இல்ல எரமாயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார், இல்ல நீதான் உண்மையான மெசையா, அப்படி நீதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது உனக்கு வெளிப்படவில்லை, இது பரலோகத்திலிருந்து வரப்பட்ட வெளிப்பாடுன்னு சொல்லி சொன்ன பிறகு திருப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்ப நான் தான் மெய்யான கிறிஸ்து என்றால் நான் பாடுபட வேண்டும், நான் மரிக்க வேண்டும், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை சொன்ன உடனே நடந்த பேதுரு எதிர்க்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு இதை சொல்ல முடிச்சிடுறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கான்வர்சேஷன் கூட இருந்தீங்கல்ல, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சார் அப்படின்னா, இவங்களுக்கு கடவுள் கிறிஸ்து தான் யார் என்று தெரியணும், கிறிஸ்து பாடுபடுகிறதே தெரியல அப்படின்னா அவங்க என்னை பின்பற்றி வரப்போகும்போதும் அவங்களும் பாடு அனுபவிக்கணும்ன்றதை அவங்களுக்கு தெரியணும்னு சொல்றதுக்காண்ட அதை சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? they are looking for Messiah, but that Messiah will be saving them ன்ற மட்டும் தான் அவங்க தாட்டா இருந்துச்சு. that Messiah will suffer and die என்ற தாட் அவங்களுக்குள்ள இல்லை. ஓகேயா? அவங்களுக்குள்ள இல்லை. ஸோ அப்போ அந்த தாட்டை இல்லை அப்படின்னா, என்னை பின்பற்றி வரணும்னா, இஃப் தே ஹாவ் டு ஃபாலோ மீ தே ஆல்சோ நீட் டு கோ த்ரூ த சேம் சஃபரிங் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் சீசர்களுக்கு புரியலை அப்படின்னா, அப்போ மற்ற கூட்டத்துக்கு புரிஞ்சிருக்காத காரணத்துக்காண்டி கூட்டத்தையும் கூட்டுறாரு, சீசர்களையும் கூட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நவ் யூ வில் பி பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். இது ஏன்
எப்போதுமே சுவிசேஷ நூல்ல நீங்க பேசும்போது யார்கிட்ட பேசுறாரு ஆண்டவர்ன்றதை நீங்க பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் மோர் கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுறாரு? ஒரு பரிசேயர்கிட்ட பேசும்போது அந்த பரிசேயர்களுக்கு வேதத்தை அறிந்திருப்பார்கள் சொல்லிட்டு வேதத்து மூலமா பேசுவார் ஆண்டவர். இதே இது ஒரு கிரௌட பேசும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஓமைகள் மூலமாகவும் ஒரு கருத்து சொல்லும் போதும் அந்த வசனத்துல ஒப்பிட்டு அப்படி வழக்கப்படுத்துவார். யார்கிட்ட பேசுறாரோ அவங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி அந்த லெவலுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். It makes a huge difference if you understand that. Before even you go to the context of this verse, இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள போறதுக்கு முன்னாடி யார் இஸ் த டார்கெட் ஆடியன்ஸ், டு whom he is speaking, அதை நீங்க புரிந்து கொள்ளும் போது தான் நீங்க இதை புரிஞ்சு கொள்வீங்க. That makes more understanding on it. அப்பதான், ஏன்னா இது மேலோட்டமா பார்க்கும்போது என்னடா செல்ஃப் டினையலை குறித்து தான் பேசுறாரு நிறைய வரும். இதுல இதே பின்பற்றி வா, தன்னைத்தானே வெறுத்தணும், செல்ஃப் டினையல்ன்ற தாட்டு தான் வரும். ஆனா அது கான்டெக்ட் அல்ல. நீங்க அதனாலதான் இந்த கான்டாக்ட் செட் பண்றது தான் நான் அதை பண்றேன். ஸோ ஹீ இஸ் டாக்கிங் டு திஸ் பீப்புள். யார் என்றால் அந்த க்ரௌட், அந்த கூட்டத்திலையும் கூட்டத்தில் இருக்கவங்க சிலர் வேதத்தை அறிந்து கொண்டு இருக்கலாம், சீசர்கள் அவங்க ஆண்டவர் விளக்கப்படுத்திட்டே வர்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த கான்டாக்ட்ல பேசுறாரு. புரியுதா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? மதவாசன பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் கூப்பிட்டு, ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். ஹூ இஸ் அ ட்ரூ டிசைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காரியம் சொல்றாரு. டூ இம்பார்ட்டன்ட் திங். ஒன் இஸ், நீ ஒரு காரியத்தை நீ அக்செப்ட் பண்ண வேண்டியும், இன்னொரு காரியத்தை நீ ரிஜெக்ட் பண்ணணும். டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்னு, யூ ஹாவ் சம்திங் டு யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் சம்திங் டு ரிஜெக்ட். நீ ஒரு சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சில காரியத்தை ரிஜெக்ட் பண்ண முடியும். அதை தான் பேசுறாரு. டூ திங்ஸ். அது என்னன்றதை பார்க்கலாம். என்னன்னா, டினை ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே வெறுத்து. தனியாக உட்காந்து வாசிக்கும் போது என்ன தோணும்? என்னோட பிளான்ஸ், என்னோட டிசையர், என்னோட ட்ரீம், என்னோட டயட்டோட சொல்றாரோ சில டைம் யோசிக்கிறேன். 1ஆம் தேதி ஆயிடுச்சுல்ல, ரொம்ப சீரியஸாக இருக்கனால யோசித்தேன். டினை யுவர் ஜாப், டினை யுவர் ஹவுஸ் அப்படின்ற இதெல்லாம் சொல்லி அந்த வார்த்தைக்கு தன்னைத்தானே வெறுத்துன்னா என்ன நினைப்போம்? இதை தான் நினைப்போம்ல. ஸோ இந்த வார்த்தை தன்னைத்தானே வெறுத்துன்னு சொல்ற போறதுக்கு முன்னாடி எதை அக்செப்ட் பண்ண சொல்றாரோ அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். வாட் இஸ் காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு அக்செப்ட், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட் இஸ் ஆஸ்கிங் யூ டு ரிஜெக்ட். ஏன்னா இது ரெண்டும் ஓர்மையாக புரிய விஷயம். ஸோ எதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ண சொல்லுறாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த மேலோட்டமான அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை ரிஜெக்ட் பண்ண சொன்னாலும் புரிஞ்சுக்கலாம் ஒன்றுமே பார்க்கறதுக்கு. ஸோ எதை சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தை என்ன சொல்றாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இதை தான் சொல்றாரு ஆண்டவர். இதை தான் நம்மளை எடுத்துக்கொள்ள சொல்றாரு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. இது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெஃபரிங் டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை. மரண தண்டனையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறாரு இங்க. அன்றைய காலகட்டத்தில் மரண தண்டனைகள் பல விதமாக இருந்துச்சு. ஓகேவா? கல்லெறிந்து கொள்ளுவார்கள். யோவானஸ்தானனை என்ன பண்ணாங்க? தலை துண்டிக்கப்பட்டார்கள். ஞாபகம் இருக்கா? அப்படின்னா மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்து கொள்வார்கள். இது கிரௌடு. நீங்க நல்லா, அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், கிரௌடுக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த இருக்க கிரௌட்ல யாருக்கு? அந்த எருசலேம் மக்கள், அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் என்ன மரண தண்டனைகள்னு. ஒருத்தன் தலை துண்டிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அவனை கல்லால் எரிந்து கொள்வார்கள், இல்லை என்றால் அவனை எண்ணெய் ஊற்றி எரித்து கொள்வார்கள். அப்படிதான் பேசுவாங்க. ஸோ வெவ்வேறு விதமான மரண தண்டைகள் இருக்கு. ஆனா இங்க அவர் என்ன மரண தண்டனையை குறித்து பேசுறார்? குரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு யூதனாகவும் ஒரு யூதன் அல்லாதவனும் அந்த ரோம அரசாங்கம் எப்படி ஒரு குரூசிஃபிக்ஷன் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? அதை குறித்து நீங்க அதை குறித்து அவங்க இது டக்குன்னு உங்களுக்கு இமேஜ் அதானே வரும். அதுன்னு டக்குன்னு மரணமா இல்லை. It is not an immediate death for a crucifixion. If you look at it, what is a crucifixion? அதாவது சிலுவையில் அறைவது என்றால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆகும் தெரியுமா? a public humiliation. எல்லாருக்கும் முன்பாகவும் தன் சிலுவையை, ஒரு கட்டையை, மரத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெறுங்காலில் நடந்து போக வேண்டும். அவனை கேரி பண்ணி, அதை கேரி பண்ணி போகும்போது சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் அவனை வஞ்சிப்பார்கள்.
இந்த குரூசிஃபிக்ஷனில். ஸோ அவங்க நீங்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதை கேட்கும் போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும், அதான் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன, அந்த ஹியூமிலியேஷனுக்கு யூ ஹாவ் டு டேக் தட் ஹியூமிலியேஷன் தான் சொல்கிறாரு. புரிஞ்சுதா? உங்களுக்கு உன்னை பற்றி தெரிந்தவர்களும் உன் உறவினர்கள் கூட துப்புவார்கள். நீ கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருந்தால் உங்கள் உறவினர், ஈவன் யுவர் ஓன் ஃபேமிலி மைட் ரிஜெக்ட் யூ, ஆர் ஈவன் த ஓன் ஃபேமிலி வில் மார்க் யூ. இதை நீ அக்செப்ட் பண்ணுற ரெடியாக இருந்தால் சொல்கிறாரு. தட் இஸ் வாட் காட் இஸ் ரெஃபரிங் டு. புரியுதா? இட் இஸ் நாட் டேக்கிங் த கிராக்ஸ் டசன்ட் மீன் தட் திஸ் இஸ் வாட் யூ கோன் அக்செப்ட் இட். மீனிங் நீ தவறு செய்யாத இடத்திலும் கூட நீ தவறு செய்ததாக உன்னை மார்க் பண்ணுவார்கள். உன்னை ஏன்னா மார்க் பண்ணுவாங்க, உன்னை கிண்டல் அடிப்பார்கள். they will abuse you, they will spit on you. are you ready to accept it? பிரதர் போதும் பிரதர், இது வேணாம் பிரதர், அதான சொல்றீங்க. சரி, இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ரொம்ப சீரியஸாக போகிறதுனால ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் வந்து இந்த வாட்டர் தீம் பார்க் போகிறவர். வாட்டர் தீம் பார்க்லாம் போயிருப்போம்ல, நம்ம வாட்டர் தீம் பார்க் போனால் ஒரு ரைடு, சரியான ரைடுனா பெரிய ரைடு, வாட்டர் ரைடு, மேலே இருந்து தண்ணியில் இறங்கி போகிறது. அதில் வந்து லைன் 2 இருக்காப்புல, லைனில் போகிறது, குளிக்க அந்த ரைடில் போகிறதுக்காண்டி. கரெக்டாக அவரோட அந்த ஸ்பாட் வந்த உடனே அவர் போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்க, சார் இங்கே வாங்க, இந்த டிஸ்க்ளோசரை நீங்கள் கையெழுத்து போடணும்னு சொல்லி 20 பேஜ் போட்டிருக்காரு. இது 20 பேஜ். நான் என்னைக்கா டிஸ்க்ளோஸ் யாராவது வாசிச்சிருக்கோமா? வாசித்ததே கிடையாது. கையெழுத்தை போட்டுட்டு இவர் கையெழுத்தை போட்டு நான் கேட்டுருக்காரு, அப்போ பயங்கரமான ரைடாக இருக்கும் போல இருக்கே, ஏன்னா இவ்வளோ பெரிய பேஜில் டிஸ்க்ளோசர் வாங்குறீங்கன்னா அப்போ பெரியா இருக்குமே. இல்லை அதுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் கேமரா வச்சுருக்கோம், அந்த கேமராவில் தண்ணி பட்டுச்சுன்னா $4000 உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காரு. See, just for a few minutes of thrilling moment, we don't even read it for what we are signing for. ஓகேவா? நான் அந்த 2 நிமிஷம் த்ரில்னஸ் தான், அதற்காண்டி நான் எதுக்கு சைன் அப் பண்றேன்னு கூட நம்ம படிக்கிறதே கிடையாது. we are ready to sign up for it. ஆனா என்னை மாற்றுகிறதும் நான் வாழ்நாள் முழுதும் அதுக்கப்புறம் மரிச்சாலும் நான் எப்படி இருக்க போறேன்றதுக்கு சைன் அப் ஆறதுக்கு we never read the disclosure, but this is what God is asking you to do it. உங்களுக்கு புரியுதா? சில டைம் we are ready to sign it for anything, just for this small moment, but what you are signing up for today is for your life changing moment. நீ வாழ்நாள் முழுதும் நான் இதைத்தான் மாற்ற போறேன். அப்ப என்ன சைன் பண்ண போறீங்க? என்னை பின்பற்றி வருவன் என்றால் நீ சிலுவை எடுத்து வரணும். you will need to go through humiliation, sometimes you will end up. அது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையும் போது சும்மாவா இருப்பாங்க? they lay naked. நீ அவமானப்படுவ, சிந்திக்கப்படுவ, நீங்க எல்லாரும் போத்துப்பீங்க. முதல் தடவை அவமானப்படும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? நான் எனக்கு இது வந்துச்சு பிறகு, நான் உண்மையாக தானே இருந்தேன். எல்லாரும் மனசுல வருமா அந்த கேள்வி? கட்டாயமா வரும். அப்ப என்ன சொல்றாருன்னா, you have to remind that yes, I need to go through it. You have to identify yourself that is because of God. ஓகே, அதான் சொல்றாரு. இதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ண சொல்கிறாரு. ஓகேவா? இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை புரியும் போது you will make a huge difference on it. So you end up in a humiliation, you will end up, people will mock you, people will spit on you, and that is not a one time thing. லூக் சுவிசேஷன்ல பார்க்குறோம்ல, daily you end up in a cross, you carry the cross, you will go through the suffering because you follow me, because you are being called to my child. நீ என்னை பின்பற்றி வரும்போது உன்னை இப்படி தான் வஞ்சிப்பார்கள், அதுக்கு நீ ரெடியாக இருன்னு சொல்றாரு. You have to pay a cost. If you are a follower of Christ, you are signing up for that. Amen. இதை நீங்க விட்டுறாதீங்க. ரெண்டாவது, எது அக்செப்ட் பண்ணு சொல்றாரு பார்ப்போம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றே வா. இந்த இருக்குல்ல, இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்செப்ட் ஒன்னு, என் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து சொல்றது. இட் இஸ் யூ ஆர் அக்செப்டிங், you are willing to accept that I will follow my Lord even though it costs me a suffering, it costs me a humiliation and everything, but it is for the glory of God. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. So if you are a true follower of Christ, நீ என்னை உண்மையாகவே பின்பற்றி வர வேண்டும் என்றால் you will end up in a suffering, but that suffering will bring glory to God. That is what God is saying. So that is, are you ready to sign up for that? இதுக்கு நீ ரெடியாக இருக்கிறாயா? இப்படிப்பட்ட சுவிசேஷம் வேணாம் பிரதர், நாங்கள் வேற ஏதாவது ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்க முடியும், 4 வீடு வாங்கினா அந்த மாதிரி மெசேஜுக்குலாம் ஆர்டர் இல்லை. This is what God is telling them. It is hard, but that is the truth. So if you are a true follower of Christ, you need to go through suffering, but that suffering will end up for a glory of God. இதை உதாரணமாக நான் காட்டணும்ல, I need to give an example for that. That example is from the Jesus Christ. அவரோட வாழ்க்கையில் நீங்கள் காணப்படலாம். யோவான் சுவிசேஷ நூல்
12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். யோவான் சுவிசேஷ நூல், John chapter 12 verse 24 onwards. வாசிங்களேன். யோவான் சுவிசேஷ நூல் 12ஆம் அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ஆமென். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். போதும் சிஸ்டர். என்ன சொல்றாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? எப்படி ஒரு கோதுமை விதையை குறித்து பேசும்போது நான் மறிக்க வேண்டும், நான் இது பண்ண வேண்டியும் அப்படின்னு சொல்றாரு. He has to go through the suffering. நான் 3 நாள் மரித்து உயிர்த்தெழ வேண்டும், அந்த சஃபரிங்கை குறித்து தான் பேசுறாரு. இது எல்லாம் ஆண்டவர்கிட்ட வர்றதை குறித்து எல்லாம் பேசி முடிச்சிட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி அற்புதமாக 27 வசனத்தை எழுதியிருக்காரு. நீங்க வாசித்து பாருங்க. இதை எழுதி முடிச்சுட்டு பேச அடுத்த வசனம், ஏன்னா நீங்க பார்ட் ஆஃப் முடிச்சுட்டாங்க. He is in his thought and then he writes that what is happening in the man of Jesus Christ. மனுஷனான இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன நடந்துச்சுன்னு எழுதுறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 27 வசனம் வாசிங்க. Now my heart is trouble. அவரு அந்த மரணத்திலையும் அவர் பாடுகளையும் போறதுக்கு முன்னாடியே அந்த பாட நினைக்கும் போதே அவர் மனசே பதறுதான். இட் ஷோஸ் இஸ் a man. இப்ப நீங்க எல்லாம் பிரச்சனைக்குள்ளாகவும் அவமானத்துக்குள்ளாக போகும்போது உங்க எல்லாருக்குள்ளாக ஏற்படுதுல ஒரு பயம், எதுக்கு நான் அப்படின்னு சொல்லி ஏற்படுற மாதிரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருதயத்துல இருக்கு. பிகாஸ் the people whom he loves is the one who is going to reject me. It is not easy. என்னாலே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, it is troubles me, எனக்கு. So as a human of Jesus Christ, நீங்க நல்லா சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது 100% man and 100% God. So அவர் இருதயத்துக்குள்ளாக என்ன நடந்ததை எழுதுறாரு. எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு பாத்தியா? his heart is trouble, meaning his soul is trouble on taking that suffering. ஸோ நீங்கள் எபிரேயரில் வாசிக்கிறோம்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 15ல் எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 15, நம்மளுடைய பலவீனங்களையும் பிரதான ஆசிரியர் நம்ம கூட இருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன கோத்ரூ பண்ற சஃபரிங்கையும் he already has gone through it. ஸோ அவருக்கு தெரியும் உன்னால இந்த சஃபரிங்கை ஏற்றுக்கொள்ளும் போது இட் இஸ் வெரி ஹார்ட்ன்றது அவருக்கு தெரியும். அதை he is also experienced it. ஸோ பட் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் 27 வசனம் 28 வாசிங்களா சிஸ்டர். யோவான் புஸ்தகம் நூல் 12ஆம் அதிகாரம் வசனம் 28. பிதாவே அந்த பாடு எதற்காக அப்படின்னா, நான் பிதாவை மகிமைப்படுத்துறேன். in order for me to glorify him. ஸோ நான் பாடுபடுறது கடவுளுக்குள்ளாக இருதயத்துக்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மனுஷனாக இருக்கும் போதே அது கஷ்டமாக தோணுது. நீங்க எப்படி ஒரு பாடு மத்தியில போகும்போது ஒரு கஷ்டம் வருது, நீங்க செய்யாத தவற நீங்க செஞ்சேன்னு சொல்லும் போதும் உங்க மனசுல ஒரு பதட்டம் வருது. அது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது என் மகிமைக்காக. ஏனென்றால் யூ ஆர் டேக்கிங் தட் பர்டன் ஆர் டேக்கிங் தட் சஃபரிங் ஃபார் மை வில். என்னை பின்பற்றி வர்றதுனால அதுக்காக நீ ஃபாலோ பண்ற. ஒரு டவுட் வந்துருச்சு, அப்போ நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா இல்லை சரியான பாதையில் போகிறோம்? புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்லி, நான் வாலிப பையன் தானே, நம்ம வாலிபனாக தானே இருக்கிறோம். அப்போ நம்ம தப்பு இப்போ பண்ணுறோமா? இவங்களும் கோயிலுக்கு தானே போடுறோம். அவங்க கோயிலுக்கு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அவங்களுக்கு அந்த உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திச்சு ஆண்டவரோட அந்த உறவு வாழவில்லை. அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, பேர் கிறிஸ்தவர்கள் தான். ஸோ நம்ம அந்த உறவுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு ஏற்படுகிற மாற்றத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறான், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போறான்னா மக்கள் இந்த கெட்டல் பண்ணுவாங்களா? இது நமக்கே சில டைம் நம்ம கரெக்டாக தான் பண்றது வருமா இல்லையா? இது மாதிரி இடர்கள் வரும். இது நீங்க ஆண்டவரை பின்பற்றும் போது வரதான் செய்யும். These are all the sufferings God is saying that you need to take it. புரியுதா? இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். ஸோ you will go through end up in a bruise. நீங்க செய்யாத தவறுகளையும் செய்யாத தவறுகளுக்கு எல்லாத்துக்கும் they will mark you. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. Satan's philosophy is glory without suffering. நீ நல்லா இருக்கலாம், glory without suffering, but what God is saying, suffering will be transformed into God's glory. நீ பாடுபடுகிறதும் நீ கஷ்டத்துல போறதையும் தேவ நாம மகிமைக்கு மாத்துவார் ஆண்டவர். God will change it.
God will change it. That is the cross we are called to be carrying. Amen. இதுக்கு இன்னொரு ஒரு வசனம் பார்க்கலாம். வசனம் 35 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த நீ என்ன செய்ய வேண்டும், என்ன ட்ரூ ஃபாலோவராக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு 35 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். ஓகே. ஆமென். Whoever wants to save his life will lose it, but whoever loses his life for me and the gospel will save it. Amen. ஏன்னா தன்னை தம் வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு, இந்த உடனே இந்த வசனத்தை பார்த்தனே வாழ்க்கையை வெறுத்துட்டு சன்னியாசியா போகணும்னு சொல்லலாம் ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா சில பேர் அப்படியே எடுத்துடுறாங்க. ஓகே இப்படி சொல்லிட்டாரு, கஷ்டத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ஒரு சாக் கிளாத்தை போட்டுட்டு சோகமாக கருப்பு ட்ரெஸ் போட்டு இல்லை சன்னியாசி மாதிரி வாழ சொல்லலை ஆண்டவர். God is not like that. என்ன கான்டெக்ட்ல உன் உலகத்தை வெறுக்க, அதாவது உன் ஜீவத்தை வெறுத்துன்னு சொல்றாரு அப்படின்னா, டோன்ட் பி செல்ஃப் இன்டெலிஜென்ட். மீனிங் ரொம்ப உன்னோட செல்ஃபாக இருக்காதுன்றதான் சொல்றாரு ஆண்டவர். புரியுதாக? செல்ஃப் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். யூ கோ அண்ட் see the world is fully involved around self. எத்தனை லைக்ஸ் வருது, நீங்க போறதுக்கு எத்தனை பேர் லைக்ஸ் வருது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, இப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட டிமாண்டே வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. இட் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் காட். Don't get involved in the self gratification and self preservation. சுய திருப்தியும் சுய பாதுகாப்புக்கும் நீ ஓடாதீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிங்களேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5-6. தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பார். ஆமா, ஒரு விதவை என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ வந்து உத்தமனாய் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா வசனம் 6 வாசிங்களே சிஸ்டர். சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடே செத்தார். வசனத்தை பாருங்க எழுதும்போது சுகபோகமாய், அதாவது விடவா இருந்தா நீ கர்த்தருக்கு உன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுல ஆண்டவர் ஒன்னும் அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனா நீ உன்னை சார்ந்து உன்னை பணம் சம்பாதிக்கணும், இன்னும் அப்படி இருந்தா அப்படின்னா நீ சாவாயின்னு சொல்றாரு. பீப்புள் ஆர் சோ மச் இன்டு த மணி ஆர் சேவிங் த ஸ்டேட்டஸ், அப்படின்னு வாழாதன்றதான் சொல்றாரு கருத்து. ஒரு உதாரணமாக சொல்லலாமே, ஒரு மனுஷன் இருந்தான், அவருக்கு ஏஞ்சல்கிட்ட அப்பியர் ஆகி ஒரே ஒரு வரம் கொடுத்தாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் மறிச்சேன்னா ஒரு ஐட்டத்தை மட்டும் பரலோகத்துக்கு கேட்டு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நீ என்னன்னா பண்ணிக்கோ, ஒரு சூட் கேஸ் மட்டும் உனக்கு அலவுட் அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா, சாக போகிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தங்கத்தை எடுத்து வச்சிடறான். ஃபுல்லாக தங்கமாக எடுத்து வச்சுட்டு போகிறான். என்ன வாங்க பரலோகத்தை போனால் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சூட் கேஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறித்த பிறகு பரலோகத்துக்கு போய், இது உதாரணம் தான், உடனே கதையாக எடுத்துடாதீங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறக்காட்டி சொல்கிற உதாரணங்கள். பரலோகத்துக்கு போன உடனே ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் பார்க்குறா, சரி சூட் கேஸை காட்டு, நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டோடனே பார்த்தா அந்த தங்கத்தை காமிச்சிருக்கான். என்னடா நீ இந்த தரைக்கு போட்டவருக்கு டைல்ஸ் எடுத்து வந்திருக்கிய அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ஆல் த்ரூ their லைஃப் பீப்புள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் their நேம், their ப்ரைட், நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஓடுறாங்களே தவிர, கடவுள் என்னை எதற்காக படைத்தார், எதற்காக அமெரிக்கா கூட்டு வந்தார், எதற்காக இந்த வேலையை கொடுத்தார், அதுக்கான நோக்கத்தை நிறைவேற்றாம நம்ம செய்து வேற காரியத்துக்காண்டி ஓடணும்னா இதுதான் இருக்கும். ஸோ காட் இஸ் சேயிங், நான் உன்னை எதற்காக கூப்பிட்டு வந்தேன், அமெரிக்காவில் உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, நீ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல பார்க்குற வேலைக்கான நோக்கம் என்ன, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கா, இல்லை விதவைகளை சந்திக்கிறதுக்கா, இல்லை வயதானவர்களை சந்திச்சு அவங்களே ஆறுதல் படுத்துறதுக்கா? ஏன்னா இப்போலாம் காணிக்கை கொடுத்தா போதுன்ற மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். இதே கோ த்ரூ லாட் ஆஃப் பீப்புள் கோ த்ரூ டர்மாயில் ஹியர். அவங்கள சந்திச்சு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு. அதுதான் God calls each one of you. Don't wait for the church to come along with you. Don't wait for the church to partner along with you. நீங்க தனியாக அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். Most of the time we wait for someone to come and encourage it. You have a burden in your heart. பிரதர், எனக்கு வந்து இப்படிப்பட்ட மக்கள், அவங்க உதாரணம் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அந்த வாலிப பிள்ளைகளை குறித்து அவங்க கிட்ட போய் நான் சொல்லணும், அவங்க நான் பண்ண தவறுகளை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க அப்படிப்பட்ட வாலிபர்களை சந்திச்சு அவங்களோட பேச வரணும், அதுக்கான தருணங்களை செலவழிச்சு அதை இன்டியூஸ் பண்றதுக்கான நேரத்தை நீங்க தான் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாரம் இருக்கு. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காருங்க. அமெரிக்காவில் நல்லா சம்பாரிச்சுட்டு 5 பெட்ரூம்ல ஸ்விம்மிங் பூல் வச்சுட்டு உட்காரதுக்குலாம் கிடையாது. தட் இஸ் பார்ட் ஆஃப் இட், பட் தட் இஸ் நாட் த பிரைமரி திங். when you keep that as a primary, you are losing the call. Do what God has called us to do.
இதைத்தான் சொல்றாரு. இது இன்னொரு உதாரணமா சொல்லலாமா? யோவான் சுவிசேஷன் உள்ள அந்த சமாரிய ஸ்திரீ கூட பேசுறாரு ஆண்டவர். கரெக்டா? சமாரிய ஸ்திரீ கூட பேசி முடித்த பிறகு சீசர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்த உடனே ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷன் 4ஆம் அதிகாரம் 33 சிஸ்டர் பிரதர் சிஸ்டர். அப்பொழுது சீஷர் ஒருவரை ஒருவர் யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக. என்ன அவங்க பேசுறது? அவருக்கு சாப்பிட்டாரா? அங்க அவங்க சாப்பிட்டுட்டா இருந்தாரு? சாப்பிடல. அவர் போஜனத்தை குறித்து பேசுறாரு. டூயிங் த வில் ஆஃப் காட் இஸ் கம்பேர்ட் டு த ஈட்டிங். ஸோ தட் ஷுட் பி யுவர் ஈட்டிங். நீங்க அன்றாட நீ சாப்பிடும் போது நீ நினைவுகொள், நீ தேவனோட சித்தம் செய்ய வந்திருக்கிறான்னு சொல்லி நானே கூட்டுறதுக்கான பண்ணியிருக்காரு. ஹி இஸ் கம்பேரிங் தட் as a thing to so that you remember it. நீங்க எப்படி உணவு சாப்பிடும் போது எஸ் ஐ கால் டு டூ த வில் ஆஃப் காட் புரிந்து கொள்வதற்கும் ஈஸியாக தெரிந்து கொள்வதற்கும் இங்கே அவர் சாப்பிட்றத குறித்து பேசல. தேவன் என்னை அழைத்த நோக்கத்துக்காக நான் வாழ செய்யறது தான் என்னோட சாப்பாடுன்னு சொல்றாரு. ஸோ யூ ஆர் மீ ஆர் கால் டு டூ தட் இன் த சேம் வே. என்னை எதற்காக கூட்டு வந்திருக்கிறாரு? என்னை எதற்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சராக அனுப்பிச்சிருக்காங்க? என்னை எதற்கு ஒரு பேங்க்ல போய் ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்க? எனக்கு இந்த பொசிஷன்ல வச்சிருக்காங்க? எனக்கே இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நான் ஆண்டவரோட சித்தம் செய்வது தான் என்னோட கிருவை அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிந்து கொண்டு அதை நீங்க நிறைவேற்றும் போது தான் தட் கிவ்ஸ் யூ த க்ளோரி ஃபார் காட். ஆமென். இதை விட்டுறாதீங்க. இதுதான் அந்த கருத்தான மெய்யான விஷயம். அந்த செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரே ஒரு உதாரணம், ஒரு ரோமையை பார்க்க ஒரு 5 நிமிஷம். லூக் சுவிசேஷன் நூல், இந்த இன்சிடென்ட் லூக் சுவிசேஷன் நூல் 16ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்களேன். இந்த ரிச் மேன் அந்த லாசரஸ் ஓமைகள், இது ஓமைனே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஓமையே கிடையாது. இது உண்மையெல்லாம் நடந்த காரியம் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு ஓமையிலையும் ஆண்டவர் பேர் எழுதுனதே கிடையாது. இங்கே லாசரஸ்னு ஒரு பேர் எழுதுறாரு. நீங்கள் சுவிசேஷன் நூலில் படிச்சிருந்தீங்கன்னா படித்த எல்லா சுவிசேஷன் நூலையும் ஓமையாக குறித்து ஆண்டவர் பேசும்போது எந்த ஓமையிலையும் பேர் எழுதியிருக்க மாட்டார். இந்த ஒரே ஒரு ஓமையில மட்டும்தான் பேர் எழுதியிருப்பார். அது மாத்திரமல்ல, லாசருவை குறித்து பேசும்போது லாசருவை பேர் எழுதியிருக்கிறார். ஆனால் பணக்காரனை குறித்து பேசும்போது ஆண்டவர் அவனோட பேரை கூட குறிப்பிட விருப்பப்படவில்லை. நீ தான் வாழ்ந்து இது பட்டனா உன்னோட பேரை கூட ஆண்டவர் குறிப்பிட ஆசைப்படுவதே இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். God is fine with you being with the need, but நீ செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் ஒரு உனக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சம்பாத்தியத்துல நீ ராஜ்யமா வாழ்ந்தனா God doesn't even want to call your name. இதுதான் வசனம், கடைசியான வசனம் பேசும். நம்ம கடைசியான வசனம் ரிவார்டு. அதாவது நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதுக்கான ரிவார்டை குறித்து தான் 38வது வசனம் பேசுவாரு. அது ஏன் அப்படின்னா அதை நீங்க பின்ன வாசிக்கலாம். ஆனா இங்க என்னன்னா, I don't even want to call your name. Even if you live a life and die with needy, I am ready to call. லாசருடைய பேரை கூட குறிப்பிட்ட ஆசைப்பட்டார் ஆண்டவர். அவர் மரிச்ச பிறகு என்ன நடக்கும்? வாசிக்கலாம் சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர், மேலாக வாசிங்களேன். 20வது வசனம். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அவங்க என்ன எதிர்பார்த்தா? ஒரு சாப்பாடெல்லாம் எடுக்கல, மேஜிலேருந்து உள்ள ஒரு துணிக்கை, ஒரு சின்ன தான் எதிர்பார்த்தான். அதை கூட கொடுக்காம இருக்கிற அளவுக்கு இருக்காங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. நீங்க நல்லா பாருங்க, பீப்புள் ஆர் பீன் லைக் தட், சோ மச் இன்டு தட் மணி. தனக்கு தேவை பணம் மட்டும் கிடையாது, ஈவன் செல்ஃப், லாட் ஆஃப் செல்ஃப். ஸ்கூல்ல பசங்க, நம்ம வாலிப பசங்க பேசணும்னா, வாட் இஸ் யுவர் ஹார்ட் சேஸ், டூ தட். தட் இஸ் கரெக்ட், தட் இஸ் நாட் கரெக்ட். வாட் ஸ்கிரிப்சர் சேஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ இட். கர்த்தர் அதைத்தான் விருப்பப்படுகிறார். ஆனால் அது எல்லாம் அப்படியே மாத்திட்டாங்க. வேதத்துக்கு புறம்பாக தான் இப்போ உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால திருப்பி சொல்றேன், நீங்கள் பிள்ளைகளோட ஸ்கூலுக்கு போகும்போது, காரில் போகும்போது இதை குறித்து நீங்கள் பேசுங்க, சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். டே பாரா, நாம இருக்கக்கூடாது. கர்த்தர் அழைத்த நோக்கம், கர்த்தர் எதற்காக நம்மளை உருவாக்கப்பட்டார், அதுக்காக வாழ வேண்டும் அப்படின்றது புரிஞ்சு கொள்வதற்கு. வாசிங்க சிஸ்டர், மேலாக வாசிங்க. 21ஆம் வசனம். அவனுடைய மேஜையிலிருந்து 22ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க சிஸ்டர், அப்புறமேட்டு போதும் சிஸ்டர்.
அவன் பணக்காரனாக இருந்தானா எவ்வளோ பெரிய கிரிமேஷன் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த பெட்டி இப்போல்லாம் பெட்டி அரேஞ்ச் பண்ணுறதோட பெரிய நல்ல பெட்டி, நல்ல தலானி, காஸ்ட்லி தலானியாக தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை வச்சு என்ன பிரயோஜனம்? யாருமே வரல தூக்கிட்டு போகிறதுக்கு. When the rich man died, no one came to carry him. But the scripture says, when Lazarus died, the angels came and carried him to that one. That is what it happened. வசனத்தை விட்டுறாதீங்க. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பேரையும் உங்களோட இதை கூட குறிப்பிட விருப்பம் இல்லை. ரிவார்டு வசனம் 27, 28 வாசம் முடிச்சிடலாமா? மார்க் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியை என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம் பிதாவும் மகிமை பொருந்தினவர்களாய் பரிசுத்த தூதர்கள் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். என்ன, இதுதான் ரிவார்டை குறித்து பேசுறாரு. என்ன அப்படின்னா, 2 ஜெனரேஷன், அதாவது இஃப் யூ ஆர் அஷேம் டு கால் அஸ் அ சைல்ட் ஆஃப் காட், அஸ் ஐ எம் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது அடல்ட்ரஸ் அண்ட் சின்ஃபுல் ஜெனரேஷன், இந்த சந்ததிகள், அதாவது விபச்சாரமும் பாவம் உள்ள சந்ததிகள், இவங்க எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லி காட்ட விருப்பப்படலை. ஏன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க, ஸ்கூலில் நான் கிறிஸ்டியன் சொன்னால் தப்பாக நினைப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படி நினச்சி நீ காட்டாம விட்டேன்னா பரலோகத்தில் நான் உன்னை அங்கீகரிக்க மாட்டேன்றார் ஆண்டவர். பட் இட் வில் பி ஷேம். ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு பையன் உங்கள் அம்மா சைக்கிளில் கூட்டு போகிறாங்க. அந்த பையன் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கான். பார்க்கில் போய் அந்த குழந்தைய சைக்கிள் ஓடிட்டே போகும்போது திடீர்னு அந்த பார்க்கில் போகும்போது ஒரு கிறிஸ்டியன் சாங்கை பாட ஆரம்பிச்சிருச்சு, கத்தி பாட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாவுக்கு ஒரே அசிங்கமாயிருச்சு. ஏன்னா இந்த குழந்தை ரொம்ப கத்தி பாடுறதை பார்த்து அந்த பார்க்கில் இருக்க எல்லாரும் இவங்க உடனே திரும்பி அவங்கள பார்த்தாங்க அந்த குழந்தைய. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கட்டமாகி போயிருச்சு. ஐயோ, இந்த பாட்டையா அவள் பாடுவா எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னு. இந்த மாதிரி இதுதான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். சங்கட்டம். ஆண்டவரை, யூ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நீர் வெளிப்படுத்த விருப்பப்படுறது கிடையாது. யூ டோன்ட் வாண்ட் டு ரிவார்ட் யுவர் செல்ஃப், ஷோ தட் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் காட்டுறதே கிடையாது. யூ ஷோ. அது மற்றவங்களுக்கு இடரா தான் இருக்கும், ஆனாலும் நீ காட்டுன்றாரு. ஐ லைக் தி ஸ்டேட்மெண்ட். ஐ வில் க்ளோஸ் வித் தி ஸ்டேட்மெண்ட். A person who stays as a non-Christian, meaning he has never become a Christian, ஒரு கிறிஸ்தவன் ஆகாததுக்கு he has never met a true Christian. Okay, there are 2 reasons for that. A person has never converted to be a Christian. ஒருத்தன் கிறிஸ்தவனா மாறாததுக்கு 2 காரணம் தான். ஒன்று, he has never met a Christian. Second reason, he has met a Christian. ஓகே, நீங்கள் அதர் வேற ஒன்றா நினச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிற டயத்தில் யூ கேன் பி அ பர்சன் ஹூ கேன் பிரிங் டு கிரைஸ்ட், ஆர் யூ கேன் பி அ பர்சன் ஹூ கேன் அ ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் அதர்ஸ். ஹூ யூ ஆர் இஸ் யூ சூஸ் இட். பட் த காஸ்ட் யூ ஹவ் டு பே இஸ் வெரி ஹெவி. பிகாஸ் ஆண்டவருக்கு பின்பற்றி வரணும் என்றால் it requires a cost. You need to give up certain things in your life. You cannot be self-centered. நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்காத படிக்கும். அதுக்குன்னு நான் உங்களை குறித்து எல்லாத்தையும் விட்டுறலாம் சொல்ல. நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பணம் சேர்த்துக்கலாம், ஆனால் அதிலே குறிக்கோளாக மையமாக இருந்துடாதபடிக்கு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், அதை நான் செய்து அதை நீங்கள் செய்யும்போது உலகம் உங்களை நிந்திக்கும், உலகம் உங்களை இப்போ இது கேவலமாய் பேசும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று வாழணும்னு ஜீவன் இருக்கணும். ஆமென்.